அவ்வளோதாங்க. தாளிச்சதை வந்து நம்ம இதில் கொட்டிட்டோம். அவ்வளோதான், பருப்பு கீரை கடையல் ரெடி. சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, கொடுங்க. வாரத்தில் ஒரு 2 தடவையாக செஞ்சு கொடுங்க. ஈஸிலி டைஜஸ்டபிள் கீரைங்க இது. பெரியவங்களுக்கு உடம்பு சரினாலோ குழந்தைங்களுக்கு உடம்பு சரினாலோ நீங்கள் இந்த கீரையை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் கூட. மேக்ஸிமம் மண் சட்டியில் பண்ணுங்கள். இல்லாதவங்க நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பண்ணுங்கள். இன்னொன்று, கீரை வந்து நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக பாயில் பண்ணுங்கள். குக்கரில் இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா அதோட சத்து வந்து நமக்கு அது கொஞ்சம் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதோட சத்தும் நமக்கு வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதே மாதிரி கீரை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீரையை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு அலசிட்டு அப்புறம் செய்வாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கீரை நீங்கள் வந்து பிஃபோர் கட்டிங் வந்து நீங்கள் அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் சமையலுக்கு. ஏன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறப்போ கீரையில் இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாமே வாட்டரில் ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அந்த ப்ரொசீஜர் மட்டும். தேங்க்யூ ஸோ மச்.